அறிமுக எழுத்தாளர் முனைவர் ஏ. சுதந்திரன் அவர்கள் எழுதிய 6 நாடகங்களை தொகுப்பு நூல். நமது முன்னுரையில் இந்த நாடகங்கள் படிப்பதற்குரியவை மட்டுமல்ல, ஏற்கனவே நடிக்கப்பட்டவை என்பதால் மீண்டும் அரங்கேறும் வாய்ப்புள்ள நாடகங்களும் கூட என்று ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார். சமுதாய உணவோடு எழுதப்பட்ட இந்த நாடகங்கள் ஒவ்வொன்றின் கரு பற்றி ஆசிரியரை எடுத்து கூறியுள்ளார். எனினும் இவற்றில் 2ஐ பற்றி விசேஷமாக குறிப்பிட வேண்டும். ஒன்று, அக்னி ஆறு என்ற தலைப்பில் ஒரு நாடகம். சுபத்ரா என்ற பெண்மணி தனது டாக்டர் கணவராலும் அவரது பெற்றோராலும் கொடுமைக்கு உட்படுத்துகிறார். அவரது தந்தை பரமேஸ்வரியிடமிருந்து வரதட்சணை பணம் கேட்டு வாங்கி வர பல தடவை துரத்தப்படுகிறார். தனது சொத்தை விட்டு தந்த அவர் தற்கொலை செய்து தனது உயிரையும் விட்டு விடுகிறார். தந்தையை இழந்த துக்கத்தோடு உடலவாலும் மாமியார் வீட்டில் சுபத்ரா கடுமையாக சித்தவரை உட்படுத்தப்படுகிறார். எல்லாவற்றையும் பொறுமையாக சகித்துக் கொண்ட அந்த பெண்மணி தனது மகன் காசி திருமணம் செய்து கொள்ள போகும் பெண் வீட்டாரிடம் ஒரு பைசா கூட வரதட்சணை வாங்கக்கூடாது என்பதில் உறுதியாக நின்று தான் பட்ட துன்பங்களை அறிந்து கொண்ட மகனின் சமத்துடன் அதில் முழு வெற்றி பெற்றார். அவரது கணவரும் அவரது பெற்றோரும் தோன்றனர். வரதட்சணை கொடுமையை ஒழிப்பது பிரதானமான பெண்கள் கையில் உள்ளது. நான் மருமகளாக வந்தபோது வரதட்சணை கொடுமைக்கு உள்ளான பெண் தனக்கு மருமகளாக வருவோரிடம் வரதட்சணை எதிர்பார்ப்பதுதான் கொடுமை. சுபத்ராவின் முன்னுதாரத்தை பெண்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த நாடகம் அறிவுறுத்துகிறது. மற்றொன்று, முழு திரைகள் ஓய்வதில்லை. ஈட்டி இதழின் துணையாசிரியர் அரவிந்தன் சமூக விரோதிகளின் செயல்களை அம்பலப்படுத்தி சாராசாரமாக கட்டுரைகளை எழுதியுள்ளார். அதை சகிக்காத அவரது எதிரிகள் தங்கள் கையாட்களை ஏறிவிட்டு அவரை பட்டப்பகலில் கொடூரமாக கொலை செய்தனர். அதுவரை தம் கணவருக்கு தார்மீக ஆதரவளித்து தனது குடும்ப வேலைகள், குழந்தைகள் பராமரிப்பு ஆகிய பணிகளிலேயே முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்த அரவிந்தின் மனைவி மாணவி தனது கணவரின் இழப்பால் ஏற்பட்ட சோகத்தில் மூழ்காமல் அவரது கடமையை தொடர துணிந்து முடிவெடுத்து அவர் வசித்த துணையாசிரியர் பொறுப்பை ஏற்கிறார். சமுதாய சீர்கேடுகளை எதிர்த்து போராடுவதில் பத்திரிகையாளர்களின் பங்கு முக்கியமானது. எல்லாவித கிராமங்களையும் ஏன் அபாயங்களையும் கண்டு அஞ்சாமல் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதற்கு அரவிந்தன் மனைவி மாதிரி ஒரு நல்ல முன்னுதாரணம். இந்த தொகுப்பில் உள்ள 6 நாடகங்கள் சமுதாய பொறுப்பை ஏற்படுத்தியவை. இவை பல நாடகங்களில் நடிக்கப்பட்டவை, மேலும் பல இடங்களில் நடிக்கப்படும் என நம்புகிறோம். நாடகத்திற்கு தமிழகத்தில் முன்பிறந்த இடம் இப்பொழுது இல்லை என்று ஆசிரியர் வர்க்கம் தெரிவித்துள்ளது. யதார்த்தமே ஆசிரியர் ஒரு நாடகங்களை படைக்க வேண்டும். அத்துடன் பிற எழுத்தாளர்கள் நாடகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பொதிகையும் நாடக கலைஞர்களை மேலும் அதிகம் ஊக்குவிக்க வேண்டியது அவசியம். நாடகங்கள் மக்களின் வாழ்வை பிரதிபலிப்பவையாக அமைவது நல்லது. இந்நூலை வெளியிட்ட வாய்ப்பு முனைவர் ஏ. சுதந்திரன் அவர்களுக்கு எமது நன்றிகள். நன்றி உரை என்பதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள். குறுகிய காலத்தில் மிக சிறப்பாக இந்த சிறப்பு தமிழ் சார்ந்த மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். இதெல்லாம் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வரலாற்று சிறப்பு மிக்க நாள். இன்றைக்கு இருக்கின்ற உலகமானது எந்திரமயமான உலகமாக இருக்கிறது. மாணவர்கள் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள், ஆசிரியர் மனதில் சென்று கொண்டிருக்கிறது, சமூகம் இன்னொன்று ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் இருக்கிறது. இந்த தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நம் கல்லூரி நோக்கம். மாணவர்களுக்கு சமூக கடமை உண்டு. ஆசிரியர்களுக்கு மாணவர்களை உயர்த்த வேண்டும் என்ற கடமை இருக்கிறது. சமூகம் நம்மை இருவரையும் வழிநடத்துவதற்கு நம்மை நிறைய எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. சமூகம் மாணவர்கள் சரியாக இருந்தால் இந்த அடுத்த எதிர்கால சமூகம் மிக சிறப்பாக இருக்கும் என்று எல்லோரும் நம்புகிறார்கள். அன்று முதல் வரைக்கும் அனைத்து தலைவர்களும் உலக தலைவர் அனைவருமே மாணவர்கள் சமுதாயம் மிக சிறந்த சமுதாயம். இந்த இளைஞர் ரத்தம் மிக சிறந்த ரத்தம், ஆற்றல் மிக்கது. ஆற்றல் மிக்க மாணவர்களை அறிவுமிக்க அனுபவமிக்க பெரியவர்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற வாசக மட்டம் 2 தலைப்பில் நாம் இன்றைக்கு வாசித்திருக்கிறோம். அருமையாக வாசித்து சென்ற பிக மாணவி நளினி மிக சிறப்பாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் கல்விக்கு
ஆற்றிய பங்களிப்பு என்ற தலைப்பை மிக சிறப்பாக வாசிக்கிறார். அதே போன்று மாணவர் சாகர் மிக சிறப்பாக 6 நாடகங்களை பற்றி ஆசிரியர் பற்றி சிவகண்ணனை பற்றி சொல்லிவிட்டு அதை அந்த நூலில் என்னென்ன இடம்பெற்றிருக்கிறது உள்ளடக்கத்தை பற்றி மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அந்த எளிய தருணத்தில் இந்த 6 நாடகம் வாசித்த மாணவருக்கு என்னுடைய அன்பான பரிசோடு தருமாறு புதிய தலைப்பெற்ற நூலை வழங்குமாறு நம்முடைய பேராசிரியர் ஞானேஸ்வரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதே போன்று நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற பேராசிரியர்களை டாக்டர் வி.கே. விஜயகுமார் ஐயா அவர்களை இந்த இணைய நிறுவனத்தில் நாம் கடவுளை இணைப்பை வரவேற்போம். என்னன்னா இன்றைக்கு ஐபிசி எனப்படுகின்ற சிறந்த குடும்பத்தில் சரியான காலகட்டத்தில் இருக்கின்றோம். இன்னைக்கு மாணவருடைய ஒத்துழைப்போடு ட்ரிபிள் ஏ செலப்படுகின்ற ஸ்டூடெண்ட் சர்வே நல்லா பண்ணியிருக்கோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவருடைய கடுமையான உழைப்பு, ஆசிரியருடைய கடுமையான உழைப்பு, நம்முடைய நிர்வாகத்தினுடைய நல்ல வழிகாட்டுதல், முதல்வருடைய வழிகாட்டுதல் எல்லாம் மிக சிறப்பாக அமைந்தால் மாணவருடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கிறது. அடுத்தடுத்து நமக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு. அதனால இவருடைய பணி என்னவென்றால் இந்த கல்லூரியுடைய பெருமையை உயர்த்துகின்ற காலகட்டம் இது. நமக்கு வந்து நேக்கம்பி விஷயத்துக்கு வர போறாங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய அறிவுத்திறெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும். இந்த இனிய நேரத்தில் 6 நாடகங்கள் என்ற நாடக நூலை நளினி அவர்களுக்கு கொடுத்து கௌரவிப்பாருடைய துறை தலைவர் டாக்டர் வி.கே. விஜயகுமார் அவர்கள். நிறைய நிகழ்ச்சி நடத்தணும்னா கணிப்பொறித்துறை ஒத்துழைப்போடு நடத்தணும். ஒரு காலத்தில் பிசிஎஸ் துறையோட நிறைய நடத்தணும். கடந்த 2 ஆண்டுகளாக கணிப்பொறியியல் துறையை நம்ம வந்து ஒரு ஆபீஸுக்கு சார் உங்கள் டிபார்ட்மெண்ட் மாணவர்களை பயன்படுத்தணும் சார், உங்கள் டிபார்ட்மெண்ட் நல்லா பயன்படுத்தணும் சார், லேப் வேணும் சார் எழுதுறீங்க, இல்லை எல்சிடி ப்ரொஜெக்டர் வேணும் சார், அதில் ஆடிட்டர் ரிசர்வ் வாய்க்கிறீங்க, இன்னும் ஏற்படுத்தணும் அனைத்து வகையான சிறப்பான நிகழ்ச்சி நடத்துவதற்கு சில நேரத்தில் இவரையே நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா சிறப்பு விருந்தினர் அழைத்து நிகழ்ச்சியை நடத்திருக்கிறேன். இந்த இனிய கட்டத்தில் என்னுடைய தமிழ்துறை சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன். முறைப்படி நன்றி எழுதுவதற்கு வருகிறார் நம்முடைய மாநில அனைத்து ஆசிரியர் சார்பாக அனைத்து ஆசிரியர் அலுவலர் சார்பாக உங்களை நாங்கள் ஆசிரியர் இருக்கின்றோம். எதிர்காலத்தில் மிக சிறப்பாக நீங்கள் தேர்ந்த தலைவர்களாக வர வேண்டும். எந்த நிறுவனத்தில் இருந்தாலும் உங்களுடைய முத்திரை பதிக்க வேண்டும். சமரச கல்லூரி பயின்றவர்கள் முத்திரை பதிக்குமாறு அன்போடு வாழ்க்கை விடைபெறுகிறோம்.